டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு டிஜிட்டல் முறையில் கணக்கெடுப்பு நடத்துவதை தவிர்க்க வலியுறுத்தி நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதித்தது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்கிட கேட்கலாம். கார்த்திகேயன், தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன, விவரிங்க. வேதாரண்யம் பகுதியில் டிட்வா புயலின் போது கனமழை பெய்ததால் நெற்பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு டிஜிட்டல் முறையில் கணக்கெடுக்கும் பணி வேளாண்மைத்துறையினர் இன்று துவங்குவதாக இருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாய சங்கம் சார்பில் அருந்தம்பலம் கடைத்தெருவில் சாலை மறியல் நடைபெற்றது. வேதாரண்யம் தாலுகா அருந்தம்பலம் ஊராட்சியில் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு டிஜிட்டல் முறையில் கணக்கெடுப்பு நடக்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும் உடனடியாக விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்ட சம்பா பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் விவசாயிகள் சங்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. கலைஞர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள நீர்மலை, திருவிடைமருதூர், ஆய்மூர், பண்ணைத்தரு உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நீரில் மூழ்கியுள்ளது. நீரில் மூழ்கியுள்ள பயிர்களை கணக்கெடுக்கும் பணி இன்று துவங்குவதாக இருந்தது. இதனையடுத்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நூற்றுக்கணக்கான ஆண் பெண்கள் கூடி திருத்துறைப்பூண்டி நாகை சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த விவசாயத்துறை துணை இயக்குனர் மற்றும் போலீசார், வருவாய்த்துறையினர் விவசாயியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தற்காலிகமாக டிஜிட்டல் முறையில் கணக்கெடுக்கும் பணியை ஒத்திவைப்பதாக உறுதிமொழி அடுத்து போராட்டத்தை விவசாயிகள் விலக்கிக் கொண்டனர். இதனால் திருத்துறைப்பூண்டி நாகை கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.